இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எப்போதுமே எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. காரணம் சூழ்நிலைகள் தான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3 உள்ளது. சரீரம் மாத்திரமே வெளியே தெரிகிறது, ஆவி ஆத்துமா இரண்டும் மறைவாக செயல்படுகிறது. இதில் நமக்குள் இருக்கும் ஆவி உற்சாகமாக இருந்தால்தான் நம்முடைய சரீரம் உற்சாகமாக செயல்படும். ஆவி அனலற்றதாக சோர்ந்து போகும்போது சரீரமும் சோர்ந்து போய்விடும். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எல்லா விஷயங்களிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. எதிலும் உறுதியோடு இல்லாமல் நிலையற்ற வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் வாழ்க்கையே மாயையாய் போய்கொண்டிருக்கிறது. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்பது அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது முற்றிலும் உண்மை. அதனால் இன்றைக்கு மகிழ்ச்சியா இருக்கிற நாட்களை காட்டிலும் மனதில் துக்கமாக இருக்கிற நாட்களே மிகவும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சங்கீதக்காரன் தாவீது சிக்கிக் கொண்ட போது அவர் மிகவும் சோர்ந்துதான் போனார். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதை கூட பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்று அவர் கூறுகிறார். இன்று பலருடைய நிலைமை அதுதான். பலவித பிரச்சனைகளினால் ஆவி சோர்ந்து போகும்போது யாரிடமும் எதுவும் பேச முடியாமல் பலர் மௌனமாகி விடுகிறார்கள். தங்களுடைய சந்தோஷத்தையும் சொல்லுவதில்லை, தங்களுடைய சோகத்தையும் சொல்லுவதில்லை. நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது என்பதும், இந்த உலகத்தை விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் கடந்து போய்விடுவோம் என்பதும் பலருக்கு மறந்தே போய்விடுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய ஆவியை, சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய சரீரத்தை நாம் அனலுள்ளதாக மாற்ற வேண்டும். காய்ச்சிய பால் ஆரிய நிலையில் இருக்கிறது என்பது வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காஃபி சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் வந்தவுடன் அந்த ஆரிய பாலை நன்றாக சூடாக்கி பின்புதான் நம்முடைய காப்பியை கலந்து குடிக்கிறோம். அதுபோல அணைந்து போய் கிடக்கிற நம்முடைய ஆவியை அனலுள்ளதாக மாற்ற வேண்டுமானால் நாம் ஆண்டவரின் சமூகத்தை தேட வேண்டும். தாவீது அதைத்தான் செய்தார். சோர்ந்து போய் இருக்கிற தன்னுடைய ஆவியை அனல் ஊட்ட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை நோக்கி தியானம் செய்தார். அவருடைய இருதயம் அனல் கொண்டது. ஆண்டவரை நோக்கி தியானிக்கும் போது அவருடைய சரீரத்தில் அக்கினி மூண்டது. உடனே ஆவியில் நிரம்பி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுத்தார். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை குறுகிய காலம்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அசதியாக படுத்து தூங்கி கொண்டிருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போகும். நம் சரீரமும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவரிடமிருந்து அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் நம்மை சும்மா இருக்க விடாது. ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களை நம்மிடத்தில் தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும். நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய ஓடும்படி ஆவி நம்மை உற்சாகப்படுத்தும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்முடைய ஆவியை அனலுள்ளதாக மாற்றுங்கள். நம்மில் எரிகிற அக்கினி மற்றவர்கள் மீதும் பரவும் போது அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். நம்முடைய இருதயத்திற்குள் நுழைகிற ஒவ்வொரு ஆண்டவருடைய வார்த்தைகளும் நம்முடைய ஆவியை அனலுள்ளதாக மாற்றும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்படும் நாட்கள் வந்தபோது எருசலேமில் அவருடைய சீஷர்கள் காத்திருந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அப்பொழுது அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேறு வேறு பாஷைகளில் தேவனின் மகத்துவங்களை குறித்து பேசினார்கள். ஆகவே ஜெபமும் தியானமும் நம்முடைய ஆவியை அனலுள்ளதாக மாற்றும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உலக பிரகாரமாக பல பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் வரும்போது எங்களுடைய ஆவி சோர்ந்து போய்விடுகிறது. எங்களுடைய ஆவியை அனலுள்ளதாக நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியில் நாங்கள் அனலுள்ளவர்களாக இருந்தால்தான் எங்களுடைய சரீரம் உற்சாகமாக செயல்படும். எங்களுடைய சரீரம் உற்சாகமாக செயல்பட்டால்தான் எங்களால் உமக்காக ஊழியம் செய்ய முடியும். உமக்காக ஊழியம் செய்தால்தான் எங்களால் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியும். ஆகவே எங்களுடைய ஆவியை அனலுள்ளதாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவியிலே ஒரு உற்சாகத்தை கொடுங்கப்பா. என்னுடைய ஆவி முழுவதும் உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி வருகிற ஆவியாக
இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே நிலையான உம்முடைய அன்பு எங்களுக்கு எப்பொழுதும் தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு உம்முடைய சமூகத்தை எப்பொழுதும் நாங்கள் தேட, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.